Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. செங்கல்பட்டு மாவட்டம் திருவிடந்தையில் நடைபெறும் சித்திரை முழுநிலவு வன்னியர் பெருவிழா மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வரும் தொண்டர்கள் ஆபத்தான முறையில் வாகனத்தின் மேல் நின்று ஆட்டம் போட்டும் வாகனத்தில் தொங்கியபடியும் செல்கின்றனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கந்தன். கந்தன், வணக்கம். தற்போது சித்திரை முழுநிலவு மாநாடு பாமக சார்பில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில அங்கு வரக்கூடிய தொண்டர்கள் ஆபத்தான முறையில பயணம் செய்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? விவரங்கள். வணக்கம். தற்போது வண்டலூர் கிளாம்பாக்கம் சாலையில் ஆபத்தான முறையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வாகனத்தின் மேல் நின்று கொண்டு தொண்டர்கள் ஆட்டம் போட்டதுடன் ஆபத்தான முறையில் அதே வகை தொங்கிச் செல்லும் காட்சியை தான் பார்க்க முடிகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக சித்திரை முழுநிலவு மாநாடு இன்றைய இந்த மாம்பழம் அருகே உள்ள திருவிடந்தை இந்த பகுதியில் நடைபெற வருகிறது. இதற்காக தமிழகம் முழுவதும் ஏராளமான பகுதிகளிலும் மாவட்டங்களிலிருந்து ஏராளமான வர தொடங்கியுள்ளனர். குறிப்பாக இந்த சென்னை, இந்த காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த பகுதியில் வரும் வாகனங்களுக்கு நம்ம வண்டலூர் வழியாக கேளம்பாக்கத்திலிருந்து இந்த மகாபலிபுரம் செல்வதற்காக காவல்துறை அனுமதி உள்ளனர். அந்த வகையில் தற்போது இந்த சென்னை அருகாமையில் உள்ள இந்த கும்மிடிப்பூண்டி இந்த பகுதியிலிருந்து தொண்டர்கள் அதிக அளவில் கிளாம்பாக்கம் சாலையில் வாகனத்தில் வர தொடங்கியுள்ளனர். குறிப்பாக பெரிய இந்த பஸ் போன்ற வாகனங்களில் வர அந்த தொண்டர்கள் வாகனத்தின் மேல் பகுதி நின்று கொண்டு பாமக கொடியை கையில் வைத்துக் கொண்டு ஆட்டமாடியும் அதாவது வாகன ஓட்டிகள் அச்சுறுத்த வகையில் தொடர்ந்து கூச்சல் எழுப்பிக் கொண்டே செல்கின்றனர். காவல்துறையினர், அதாவது துணை ஆணையர் பவன்குமார் ரெட்டி தலைமையில் காவலர்கள் ஏராளமாக இருந்த போதிலும் தொடர்ந்து இது போன்று நின்று கொண்டு ஆட்டம் ஆடிக்கொண்டும் வாகனத்தில் தொங்கியபடியும் செல்கின்றனர். குறிப்பாக காரில் செல்பவர்கள் வாகன ஓட்டிகள் அச்சுறுத்த வகையில் வளைந்து செல்வதும் அவங்களை பயமுறுத்த வகையில் சென்று வருகின்றனர். இருந்த போதிலும் காவல்துறையினர் அதிக அளவில் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கந்தன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.